நடிகை விஜய் சித்ரா இறந்துட்டாங்க. அவங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் வந்து முல்லைங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிட்ருக்காங்க. அவங்க இறந்தது கொலையா தற்கொலையாங்கிறது இப்போதைக்கு இப்போ போலீஸ்காரங்களோட முதற்கட்ட விசாரணையில் அது வந்து தற்கொலைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது தற்கொலையாக இருக்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்குமே எல்லாத்துக்குமே அது வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க தற்கொலை பண்ணிக்கிற ஆள்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க சாதாரணமாக வந்து பெரிய குடும்பத்தில் பிறந்து சின்ன சின்ன அவமானத்துக்கெல்லாம் அவங்க வந்து அவமானத்துக்கெல்லாம் அவங்க தற்கொலை பண்ணிக்கிற ஆள் கிடையாது. ஏன்னா அவங்க இந்த பட்ட கஷ்டம் அப்படி. ஏன்னா அவங்க கொஞ்சம் நஞ்சம் கஷ்டப்படல. இந்த இந்த அதாவது சினி ஃபீல்டில் இல்லாத சம்மந்தமே இல்லாமல், சீரியல் ஃபீல்டில் சம்மந்தமே இல்லாமல் தனியாக வந்து சாதிச்சிருக்காங்க. அவங்க வந்து சாதனை அந்த மாதிரி. அவங்க சாதனை நினைக்கும் போது இதுக்காகலாம் அவங்க கண்டிப்பாக அவங்களோட நிச்சயதார்த்தத்தில் பண்ண ஆளோட இவங்களுக்கு பிரச்சனை வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது 100க்கு 100 பொய்யாக தான் இருக்கணும். ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஆள் கிடையாது. ஏன்னா அவங்க பட்ட கஷ்டம் அப்படி. ஏன்னா அவங்க சாதாரணமாக வரல. ஏன்னா ஒரு சின்ன விஜய் டிவியில் ஒரு ஆடியன்ஸாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன சின்ன டிவிலெலாம் வந்து போய் சான்ஸு கேட்டு அதில் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி அதில் உள்ளே போய் ஒரு 5000 ரூபா பேமெண்ட்னா கூட இங்கேருந்து 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர்னா கூட போவாங்க. எந்த ஒரு சேனலில் இந்த சேனலில் வந்து இதுக்குள்ள சான்ஸ் கிடைச்சாலும் உடனே போய் அந்த இதை போய் அட்டன் பண்ணுறவங்க. ஏன்னா 5000 10000 5000 10,000 சொல்லிட்டு சொந்த வீடு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டு முன்னேறி ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த குளத்தில் ஒரு பொண்ணு முன்னேறங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்களே நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் ரொம்ப சொந்த வீடு கிடையாது. அப்பா அம்மா கூலி வேலை தான் பார்க்குறாங்க. அதுலேருந்து இவங்க அந்தளவுக்கு முன்னேறிருக்காங்க. சொந்தமாக கஷ்டப்பட்டு வீடு கட்டி அவங்க அப்பா அம்மாவுக்கு சொந்தமாக ஒரு கடை கடை வந்து இது பண்ணி அவங்களுக்கு வாடகை வச்சு அவங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் வந்து பண்ணவங்க அவங்க இது வந்து லவ் மேரேஜ் தான் அவங்க பண்ணிக்க போகிறது. அவர் வந்து அவரோட பேர் ராம்நாத். அவங்களே இவங்க லவ் பண்ணி தான் இப்போ நிச்சயதார்த்தம் ஆச்சு. இன்னும் ஒரு 2 மாதத்தில் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த நிலமையில் வந்து அவங்க சத்தியமாக தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து அந்த ஆள் மேலே தான் எனக்கு நிறைய சந்தேகமாக இருக்குது. நான் அந்த ஆளை பார்க்கும்போதே சரி கிடையாது. அந்த ஆள் மேலே தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டவுட்டாகவே இருக்குது. அந்த ஆள் தான் இந்த பொண்ணை வந்து கொலை பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த பொண்ணு சாதாரணமாக தற்கொலை பண்ணிக்கிற பொண்ணே கிடையாது. ஏன்னா அவங்க பட்ட கஷ்டம் அப்படி. அவ்வளோ அவமானத்தை சந்தித்து தான் இந்த அளவுக்கு முன்னேறிருக்காங்க. சாதாரண ஆங்கராக இருந்து, அதுக்கப்புறம் ஹோஸ்ட்டாக இருந்து, அதுக்கப்புறம் ஆடியன்ஸாக இருந்து, அப்புறம் சீரியல் நடிகையாகி, அதுக்கப்புறம் காமெடி நடிகையாகி, அதுக்கப்புறம் வில்லி நடிகையாகி, இப்போ ஒரு நல்ல நிலைமையில் வந்து இருந்தப்போ அவங்க ஏன் தற்கொலை பண்ணிக்க போகிறாங்க? இந்த சாதாரண விஷயத்துக்கு அவங்க தற்கொலை பண்ணிப்பாங்க? சத்தியமாக வாய்ப்பே கிடையாது. இது நம்புகிற மாதிரியும் கிடையாது. அவங்க பாடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளட்லாம் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை பண்ணிக்கல, கொலை பண்ணிட்டு இது தற்கொலை மாதிரி அவங்க வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கலாம். அது வந்து நல்லா போலீஸோட ஃபுல் விசாரணையிலையும் அவரோட என்கேஜ் பண்ண அந்த ஆளையும் நல்லா விசாரித்தா தான் ஃபுல்லாக தெரிய வரும். இதை சாதாரணமாக விட்டுறக்கூடாது. தயவுசெய்து அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இது தற்கொலை கிடையாது. இது கொலை. இதை அந்த வகையில் விசாரித்தா தான் இதோட உண்மையான இது வரும். இதை தற்கொலைன்னு சொல்லிட்டு ஈஸியாக மூடி மழுப்பிட்டு போயிடலாம். ஆனால் இது தற்கொலையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவங்க சாதாரண ஆள் கிடையாது. சாதாரணமாக தற்கொலை பண்ணிக்கிற ஆள் கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க. வேணாலும் நான் சொல்கிறது டவுட்னால் நீங்கள் போய் பாருங்கள். தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பிளட்லாம் நிறையா இருக்குன்றாங்க. தூக்கு போட்டுக்கிட்டவங்களுக்கு ஏன் பிளட்லாம் வரப்போகுது? அதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அதனால் இது வந்து தற்கொலையாக இருக்க வாய்ப்பு கிடையாது, கொலையாக தான் இருக்கும். தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். தயவுசெய்து மக்களே இதை கொஞ்சம் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் ஜஸ்டிஸ் கிடைக்கிறது ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.